ஹாய் ஆல், வெல்கம் டு மை சண்டே vlog. சண்டேனாலே எங்கள் வீட்டில் எப்போவுமே 10 மணி வரைக்கும் எல்லோரும் நல்லா தூங்கிடுவோம். ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பொங்கல் சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ சாப்பிட்ட உடனே ஸ்ட்ரெயிட்டாக வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் ரூம் பார்க்க ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு எங்கள் ரூமில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ நான் லாஸ்ட் மந்த் எடுத்தது, பட் என்னால் அப்லோட் பண்ணவே முடியலை எக்ஸாம் டைம் வந்தனால. நேற்று மதுரைக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். அங்கே வாங்கின திங்ஸ் எல்லாமே அப்படியே இருந்தது. அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து டேக்லாம் கட் பண்ணி அது எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டர் பாட்டில் காம்பேக்ட் அண்ட் க்யூட்டாக இருந்தது. நான் உடனே வாங்கிட்டேன். என் தங்கச்சிக்கு ஃப்ரைட் சிக்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால் ஒரு ஃப்ரைட் சிக்கன் பவுட்ரு வாங்கினோம். அது KFC மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபலூடா மிக்ஸு, அதுக்கப்புறம் கேரமல் புட்டிங் பவுட்ரு, அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் சிரப் வாங்கினோம். அவ்வளோதான். இந்த பிங்க் கலர் பேண்டு பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தனால எங்கள் அம்மா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட்டெல்லாம் இப்போ சம்மர் டைம் வந்துருச்சு. ஸோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் ஒரு பிக் ஷாப்பரில் போட்டு மேலே வச்சுட்டேன். என் தங்கச்சி அவ்வளோவா ஷால் யூஸ் பண்ண மாட்டா. அதனால் அவளுக்கு ஒரே ஒரு ஷால் மட்டும் எடுத்துக்கிட்டான். இந்த பர்ஸ் எங்கள் அம்மா எடுத்தாங்க. இதை நம்ம ஸ்லிங் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் தான் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம். லாங் ட்ராவல் பண்ணும்போது இந்த வாட்டர் பாட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எங்கள் அம்மா வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் இருக்க டேக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வாஷிங்க்கு போட்டேன். நீங்கள் எப்போ புது ட்ரெஸ் வாங்கினாலும் ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் எங்கள் அம்மாவுக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இருக்க கீழே 3 டாப்புமே எனக்கு எடுத்தது. இந்த மஸ்டர்ட் கலர் டாப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் எடுத்த ட்ரெஸ்லேயே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் தான். நான் போட்டப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் கலர் போட்டால் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா டாப்புக்கும் சூட்டபிள் ஆகிற மாதிரி 2 லெகின் எடுத்தேன். கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்தேன். ஒன்று பிங்க்கு, இன்னொன்று சாண்டில். இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கே டைம் 12 ஆகிருச்சு. நானும் வேகமாக தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் டைம் பத்தவே இல்லை. இந்த பிங்க் ஷால் நான் எனக்கு எடுத்தேன். இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் டக்குனே எடுத்துட்டேன். ப்ளைன் ஷால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் 2 ஷால் எடுத்தேன். எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி ப்ளைன் ஷால் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 கலரும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த 2ம் எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இந்த ஷால் எடுத்தாங்க. ரொம்பவே ஜிகுனாவாக இருந்துச்சு. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மஸ்டர்ட் கலர் ஷாலும் எங்கள் அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா மொத்தம் 4 ஷால் எடுத்தாங்க. பிகாஸ் அவங்க வெளியே ஃபங்க்ஷனுக்கு போவாங்க இல்லையா, அதனால் அவங்க நிறையாவே எடுத்துக்கிட்டாங்க. ஃபங்க்ஷன் டைமில் ஷால்லாம் போய் தேட முடியாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா முன்னாடியே எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா செலக்ட் பண்ணுற ஷால் எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். அந்த இடத்துல இருந்த எல்லா வேஸ்ட்டையும் ஒரு பிக் ஷாப்பரில் போட்டு போய் டஸ்ட்பினில் போட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பில்லோவை தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இது பெரிய பில்லோ 2 வாங்கினோம். அதுக்கப்புறம் சின்ன பில்லோ 3 வாங்கினோம். ஃபஸ்ட்டு பெரிய பில்லோவை ஓப்பன் பண்ணி பில்லோ கவர் தான் போட போனேன். பட் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பில்லோ கவர் அந்த பில்லோவுக்கு செட்டே ஆகலை. எங்கள் அம்மாவும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எங்கள் அம்மானாலேயும் முடியலை. அதுக்கப்புறம் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் சின்ன பில்லோவை ஓப்பன் பண்ணி அதுக்கு போட்டு பார்த்தேன். ஆனால் அதுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இடையில என் கசின்ஸ் வந்தானுங்க 2 பேரும். ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி கண்டினியூஸாலாம் நான் வேலை பார்க்க மாட்டேன். இடையில கொஞ்சம் நேரம் போய் டிவி பார்ப்பேன், கொஞ்சம் நேரம் போய் படுத்துருவேன். அதுக்கப்புறம் விட்டு தான் நான் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எங்களோட ரூம் பார்க்க ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு பெட்டு தான் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நீட் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்க குப்பை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பெரிய பிக் ஷாப்பரில் போட்டு நான் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கூட்டுறதுக்கு ரொம்பவே அப்போனா தான் ஈஸியாக இருக்கும். பில் எல்லாத்தையுமே நான் எப்போவுமே தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா திடீர்னு வந்து அது எப்போயாச்சும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பில் எப்போவுமே நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். கூட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரூம் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கீழே கிடக்கிற பில்லோ வந்து ஓல்டு பில்லோ. ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து இங்கே குப்பையில் போட்டுட்டேன். இந்த பாக்ஸில் வந்து எங்களோட ஓல்டு டிவி இருக்குது. அது ஆக்சுவலி டிஸ்பிளே போயிடுச்சு. இதை ஒர்க் பண்ணி நம்ம வந்து புதுசாக மாற்றிடலான்னு சொன்னாங்க. பட் எங்கள் டேடி வந்து புது டிவி வாங்கிட்டாங்க. புது டிவியோட பாக்ஸ் தான் இது. இதில் தான் நாங்கள் எங்களோட ஓல்டு டிவியை வச்சுருக்கோம். இந்த பாக்ஸை வந்து டேப் போட்டு இதை வந்து நான் வந்து மேலே வைக்க போகிறேன். ஸோ எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம்ல. கீழவே இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இதை நான் வந்து டேப் போட்டு நான் மேலே தூக்கி வச்சுட்டேன். எங்கள் ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து 2 o'clock ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே டயர்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் வந்து படுத்துட்டேன். சைட் பை சைடு வந்து எங்கள் அம்மா இன்றைக்கி வந்து ஃபிஷ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சண்டேனாலே ஸ்பெஷல் தானே. மீன் குழம்பு வச்சு மீன் அம்மா பொரிச்சு தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் அதுக்கு ஹாலை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹாலும் வந்து ரொம்பவே வந்து மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கூட்டி விட்டு ரெடி பண்ணிட்டேன். மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு என் தங்கச்சிக்கு வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு தலை சீவி விட்டேன். அவள் வந்து விளாட போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கவும் நான் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் மகரிபுக்கு தான் எந்திரிச்சேன். எப்போவுமே மகரிப் வந்துட்டால் பத்தி ஏற்றி வச்சுட்டு தொழுதுட்டு தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் பார்ப்பேன். ஸோ தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி வாஷிங்க்கு போட்ட துணியெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் வந்து அலசி போட்டு அப்படியே கொஞ்சம் கிச்சனில் வேலை இருந்துச்சு. வாங்கிட்டு வந்த ஜாமையெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதையும் எடுத்து கண்டெய்னரில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் துணி காய போடுறதுக்காக மாடிக்கு போயிருந்தேன். மாடிக்கு போயிட்டு துணி எல்லாத்தையும் காய போட்டேன். அப்போ வந்து கொஞ்சம் நேரம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டோம். ரொம்பலாம் செடி வச்சுருக்க மாட்டோம். சும்மா 2 தான். கத்தாழை, அதுக்கப்புறம் வந்து தூதுவளை வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. எங்கள் அம்மா பாதி, எப்போவுமே எங்கள் அம்மா பாதி நான் பாதி அப்படின்னு தான் கழுவுவோம். ஸோ மிச்சம் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சதுக்கப்புறம் நாளைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து எங்கள் அம்மா வெங்காயம் உரிக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் உரித்து வச்சுட்டேன். எங்களுக்கு சண்டே எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஆல்.